ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C++ வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சிலயே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சில பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்துருப்போம். டிசிஷன் மேக்கிங், லூப்பிங், ஜம்பிங்கு. அதே தான் இங்கேயும் வரும். டிசிஷன் மேக்கிங்ல பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப், எல்ஸ் இஃப் லேடர் வரும். அடுத்து சுவிட்ச் கேஸ் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லூப்பிங்ல பார்த்தோம் அப்படின்னா டூ ஒயில் லூப்பு, ஒயில் லூப்பு, ஃபார் லூப் வரும். அடுத்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கு, கண்டினியூ வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் ட்ரூனா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இந்த கேஸே ஃபெயிலாக போச்சுன்னா நெக்ஸ்ட் இஃப்க்கு போய் அந்த கேஸை வந்து செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூனா இதை பார்க்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் இஃப்க்கு போகும். இந்த மாதிரி எவ்வளோ இஃப்னாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ ஏஜ் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏஜ் வெரிஃபிகேஷனா ஆக்சுவலாக வந்து ஓட்டு போடுறதுக்கான வயசு வந்து பார்த்தோம் அப்படின்னா 18க்கு மேலே இருக்கணும். இப்போ அதை தான் வந்து இஃப் ப்ரோக்ராமில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல வந்து நம்ம ஹெடர் ஃபைல் போட்டுறணும். ஹேஸ் இன்க்ளூட் iostream.h, அதே மாதிரி coney.h போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ யூசர் வந்து ஏஜ் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா ரன் டைமில் தான் வாங்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏஜ் இருக்காது, ரன் டைமில் வாங்க போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். அப்போ ஏஜ்ன்றது நம்பர், அது வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும். அப்போ அது வந்து இன்டீஜரில் கொடுத்துக்கிறோம். இப்போ இன்ட்டு ஏஜும் கொடுத்துக்கிறோம். கிளியர் ஸ்க்ரீன் போட்டு யூசரை வந்து ஏஜ் என்ட்ரு பண்ண சொல்லணும். அப்போ சிஅவுட்ல போய் உங்கள் ஏஜ் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம். யூசர் என்ட்ரு பண்ணுற ஏஜை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். 18 இருந்தாலும் ஓட்டு போடலாம் தான். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா அவங்க ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். அப்போ எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்றதை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் 18 வயசு இல்லை, அது கம்மியாக இருக்கு, அப்போ 17ஆவே இருந்தாலும் அவங்க ஓட்டு போட எலிஜிபிள் இல்லை. அப்போ அதை என்ன பிரிண்ட் பண்ணணும்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக கெட்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா என்டர் யுவர் ஏஜ்னு கேட்கும். இப்போ 16 என்ட்ரு பண்ணோன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. இப்போ இதே 18 என்ட்ரு பண்ணோன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்றதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஃப் எல்ஸ். இஃப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை இஃப் போட்டாலும் நம்ம அங்கே கண்டிஷன் கொடுப்போம். ஆனால் இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒன்லி இஃப்ல மட்டும்தான் நம்ம கண்டிஷன் கொடுப்போம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா டேரெக்டாக எங்கே போகும்னா எல்ஸ் பாட்டுக்கு தான் போகும். எல்ஸ் பாட்டில் வந்து எந்த கண்டிஷனும் கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இஃப் கேஸை செக் பண்ணு. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா டேரக்டா எல்ஸ் என்ன இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். அதே வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் எப்போ ஹெடர் ஃபைலு, அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ ஏஜ் கொடுத்துறோம், டிக்ளரேஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிடுறோம். கிளியர் ஸ்க்ரீன் போட்டு யூசரை ஏஜ் என்ட்ரு பண்ண சொல்லணும். அவங்க கொடுக்குற ஏஜை வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஏஜ் எப்படி இருக்குன்னா 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் இங்கேயும் மறுபடியும் இஃப் கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஆனால் எல்ஸ் அப்படி கிடையாது. ஒன்லி எல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். எப்பவுமே எல்ஸை கண்டிஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக கெட்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். அவுட்புட் என்ன வரும்னா ஏஜ் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னா 16னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. இதே வந்து 18 என்ட்ரு பண்ணால் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் உள்ள கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ளே ஒரு இஃப் இருக்கும். இஃப்க்குள்ளே ஒரு இஃப்பும் இருக்கலாம், ஒரு இஃப் எல்ஸும் இருக்கலாம். இப்போ இஃப்க்குள்ள வெறும் இந்த இஃப் பார்ட் மட்டும் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை இஃப் எல்ஸ் பார்ட் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். இப்போ இஃப்க்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா தான் உள்ளே போகும். உள்ளே போய் இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா அப்போ எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ சப்போஸ் இஃப் கண்டிஷனில் இங்கேயே ஃபெயில் ஆகுது அப்படின் போது உள்ளே என்ட்ரு ஆகாமல் டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இஃப் கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம 100 மார்க் வைக்கிறோம். இப்போ 100 மார்க் வைக்கிறோம்னா அது வந்து 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். 50க்கு மேலே இருக்கிற பேட்ச் ஒருத்தவங்க, 50 மார்க் கீழே இருக்கிறவங்க ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்போ அந்த 50க்கு மேலே இருக்கவங்கள 2
பேட்சா பிரிக்க போறோம். அதாவது 80க்கு மேல எடுத்தா உங்களுக்கு ஏ கிரேடு, 80க்கு கீழே 50க்கு மேல அப்படின்னா பி கிரேடுன்னு பிரிச்சுக்கலாம். இதே வந்துட்டு 50க்கு கீழே 30க்கு மேலனா சி கிரேடு, அந்த 30க்கும் கீழே அப்படின்னும் போது ஃபெயிலு இல்லைன்னா டி கிரேடு எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே வந்து மார்க் அப்படிங்கும்போது இன்டீஜராக கொடுத்துக்கிறோம், இன்ட் எம்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் யூசர்கிட்ட வந்துட்டு உங்கள் மார்க்கை என்ட்ரு பண்ணுங்கன்னு கேட்குறோம். யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த மார்க்கை வாங்கி ரன் டைமில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பேட்சாக பிரிக்கும். 50 மார்க்கு மேலே ஒருத்தவங்க பேட்ச், 50 மார்க் கீழே இருக்கிறவங்க இன்னொரு பேட்ச். இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன்னா 50 இருந்தாலும் பாஸ் தான். அப்போ 50ஆவோ 50க்கு மேலே இருந்தாலோ இந்த பேட்ச். சப்போஸ் 50க்கு மேலே இல்லை 49 இருக்காங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளேயே போகாமல் டேரக்ட் இங்கே எல்ஸ் பாட்டுக்குள்ள வருவாங்க. இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா உள்ள போகும். உள்ள போய் இப்போ இவங்கள 2ஆ பிரிக்கணும். இஃபுக்குள்ள ஒரு இஃப்னாதான் நெஸ்டட் இஃப். இப்போ இங்க போயிட்டு இஃபுக்குள்ள ஒரு இஃப். இப்போ 80 மார்க்குக்கு மேல 50க்கு மேல அப்படின்னும் போது அவங்க என்ன கிரேடுனா 80ஆ இருந்தாலும் நம்மளுக்கு ஏ கிரேடு தான் வரும். ஏன்னா இங்க வந்து கிரேட்டர் தான் ரீகோட்டுன்னு தான் போட்டிருக்கோம். அப்ப ஏ கிரேடுன்னு வரும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலா போச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல போய் பி கிரேடு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த கண்டிஷனே ஃபெயிலா போகுதுன்னா டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு போவாங்க. எல்ஸ் பார்ட்டுக்கு போய் 30க்கு மேல இல்லை ஈக்குவலா இருந்துச்சுன்னா சி கிரேடு, இந்த கண்டிஷன் ஃபெயிலா போச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போய் ஃபெயில் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஃபைனலா கெட் சேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ 65 மார்க் என்ட்ரு பண்றாங்க. 65ன்றது 50க்கு மேல, ஆனா 80க்கு மேல கிடையாது. அப்ப அவங்க பி கிரேடு. இதே பார்த்தோம்னா 80 மார்க் என்ட்ரு பண்ணும்போது அவங்க 50க்கு மேலதான், 80ஆ இருக்கும்போது அது ஏ கிரேடு. இதே வந்து 23 போது 30க்கு மேல இல்ல, அப்போ 30 கீழே இருக்குன்னா அவங்க ஃபெயிலு. அடுத்து எல்சிஃப் லேடர். எல்சிஃப் லேடர் அப்படின்னா அதாவது எல்சிஃபவே ஒரு தடவைக்கு மேல நம்ம யூஸ் பண்றதான் எல்சிஃப் லேடர்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் ஃபெயிலா போச்சுன்னா அடுத்த கேஸ் போய் செக் பண்ணு, இந்த கேஸ் ஃபெயிலா போச்சுன்னா அடுத்த கேஸ் போய் செக் பண்ணு, அந்த கேஸும் ஃபெயிலா இருக்குன்னா எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். நம்ம முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான், அதில் ஜஸ்ட் அந்த இதை மட்டும் மாற்றிக்கிறோம். 80 to 100 எடுத்தா ஏ கிரேடு, 50 to 80னா பி கிரேடு, அதுக்கடுத்து 30 to 50னா சி கிரேடு, அந்த 30க்கு கீழே அப்படின் போது எல்ஸ் பார்ட்ல போய் ஃபெயிலு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எப்பயும்லையும் மெயின் ஃபங்க்ஷன் போட்டுறோம். மார்க் எம் கிளியர் ஸ்க்ரீன் போட்டு மார்க்கை யூசர் என்டர் பண்ண சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மார்க்கை ரன் டைம்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 80க்கு மேலேயோ இல்லை ஈக்குவலாவோ 100க்கு கீழேயோ இல்லை 100ஆவோ எடுத்தா அண்டுன்னா 2 கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். இது 2 ஒன்று ஃபீல் ஆச்சுனாலும் உள்ளே போகாது, நெக்ஸ்ட் கேஸ் போயிடும். இந்த 2 கேஸும் ட்ரூ அப்படின்னா தான் உள்ள போய் ஏ கிரேட் வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த கேஸ் ஃபெயிலா போச்சுன்னா அடுத்து இந்த கேஸ் போய் பி கிரேட பிரிண்ட் பண்ணும். இதுவும் ஃபெயிலா போச்சுன்னா அடுத்த கேஸ் போய் சி கிரேட பிரிண்ட் பண்ணும். அதுவும் ஃபெயிலா போச்சுன்னா ஃபைனலா இருக்க அந்த எல்ஸ் பார்ட்ல போய் ஃபெயில் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். கடைசியா கெட் சேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ யூசரை வந்து மார்க் என்டர் பண்ண சொல்றாங்க. இப்போ 65 என்டர் பண்ணா பி கிரேடு, 90 போது ஏ கிரேடு, 40 அப்படின்னும் போது அது வந்து 30க்கு மேல இருக்கனால சி கிரேடு, 20 போது டி கிரேடு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுவிட்ச் கேஸ். சுவிட்ச் கேஸ் வந்து எதுக்காகனா மோர் தென் கேசஸ் யூஸ் பண்றதுக்காக தான் இந்த சுவிட்ச் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ சுவிட்ச் கேஸ் எப்படி வருதுன்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்ச் கண்டிஷன் கொடுத்துறோம். கேஸு அதுக்கான வேல்யூவா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கும். அடுத்து உள்ள போய் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். கேஸ் ஒன்றுனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னா பிரேக் போடணும். இப்போ நம்ம பிரேக் போடாட்டி என்ன பிரிண்ட் பண்ணணும்னா கேஸ் 1ஐயும் பிரிண்ட் பண்ணணும், 2ஐயும் பிரிண்ட் பண்ணணும், 3ஐயும் பிரிண்ட் பண்ணணும், ஃபைனலாக டிஃபால்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ கேஸ் ஒன்றுனா ஒன்று மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றக்கா அந்த கேஸ் முடிஞ்சோன்னு பிரேக் வந்து போடுறோம். அடுத்து இதே மாதிரி கேஸ் 2ல இங்கே அடுத்து கேஸு இன்னொரு வேல்யூ, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு பிரேக். இப்போ சக்சஸ்ன்னு வர எல்லாமே கேஸ்ல வரும். இப்போ இல்லாத ஒரு கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது டிஃபால்ட் கேஸ்க்கு போகும். அது வந்து ஃபெயிலியர். இப்போ ஃபெயிலியர் அப்படின்னா டிஃபால்ட்ல என்ன நம்ம கண்டிஷன் பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அந்த கண்டிஷனை டிஃபால்ட்டா பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதான் சுவிட்ச் கேஸ்க்கான சின்டாக்ஸ். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் கால்குலேட்டர்னா ப்ளஸ்னா 2 வேலையை ஆட் பண்ணணும், மைனஸ் என்டர் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெடர் ஃபைல் போட்டுறோம். ஐஓ ஸ்ட்ரீம் கோனியை போட்டுறோம். மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆப்ரேட்டர் என்டர் பண்ண
ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணணும், மைனஸ்னு சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கேரக்டர், சிங்கிள் லெட்டர்லாம் கேரக்டர். அப்போ அது கேருன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். கேரு ஆப்ரேட்டர் அப்படின்னு வேரியபிள் நேம் என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஆப்ரேட்டர்னா ஜஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ வந்து டெசிமல் வேல்யூவா என்டர் பண்ண போறோம் அப்படின்றனால இங்க வந்து ஃப்ளோட்ல கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டு வேரியபிள் நேம் ஏபின்னு வச்சிருக்கோம். இப்போ யூசரை வந்து என்ன ஆப்ரேட்டர் உங்களுக்கு என்டர் பண்ணுங்க அப்படின்னு என்டர் பண்ண சொல்றோம். அப்போ ப்ளஸ் பண்ணணுமா, மைனஸ் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமா அப்படின்றத யூசர் தான் என்டர் பண்ணணும். இப்போ யூசர் என்டர் பண்ண அந்த டேட்டாவை வாங்கி ஆப்ரேட்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா 2 டேட்டா நான் ஆட் பண்ணனாலும் சரி, சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி 2 நம்பர் வேணும். அப்போ அந்த 2 நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம். அடுத்து வர நெக்ஸ்ட் வரனால தான் இங்கே என்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்துட்டு யூசர் வந்து ஏபி வேல்யூ என்டர் பண்ணுறாங்கன்னா அந்த 2 டேட்டாவையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போது எனக்கு கண்டிஷன் என்னன்னா யூசர் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? அப்போ ஆப்ரேட்டர் தான் எனக்கு கண்டிஷன். அப்போ சுவிட்ச் கேஸில் வந்து நான் ஆப்ரேட்டர் தான் இங்கே கண்டிஷனாக கொடுக்கணும். இப்போ இந்த ஆப்ரேட்டர் அப்படின்றதுலாம் கேரக்டரை போய் கேஸில் கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் கோட்குள்ளே கொடுக்கணும் எப்போவுமே. இதே நம்பராக இருந்துச்சுன்னா நார்மலாக 1 2 கொடுப்போம், அதை கோட்டில் கொடுக்க மாட்டோம். எப்போவுமே கேரக்டர் மட்டும்தான் இந்த மாதிரி கோட்டில் கொடுப்போம். அப்போ கேரக்டர்னால இந்த மாதிரி கோட்டில் கொடுத்து ப்ளஸ். இப்போ நான் ப்ளஸ் என்டர் பண்ணேன்னா ஏபியையும் ஆட் பண்ணணும். அப்போ அவுட்புட் எப்படி வரும்னா ஏ வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகணும், ப்ளஸ் கோட்டில் இருக்கிற அப்படியே பிரிண்ட் ஆகும், பி வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்து ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து 2 ஏ ஆட் பண்ணும், ஏஇபிஏ ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த கேஸ் முடிஞ்சுன்னா இதோட நின்றுக்கணும் அப்படின்றக்காக பிரேக் கொடுக்குறோம். இதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் மைனஸ் என்டர் பண்ணேன்னா 2 டேட்டாவையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி ஏஎஃப்பி வேல்யூ பிரிண்ட் பண்ணும், மைனஸ் சிம்பிள் அப்படியே பிரிண்ட் பண்ணும், ஈக்குவல் போட்டு 2 டேட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணும். இந்த கேஸ் முடிஞ்சோடனே பிரேக். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணனுக்கு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துறோம். அடுத்து இந்த கேஸ் முடிஞ்சோடனே பிரேக். இப்போ டிவிஷன் பண்ணோம்னா டிவிஷன் சிம்பிள் கொடுத்துறோம். இந்த கேஸ் முடிஞ்சோடனே பிரேக். இப்போ ஃபைனலாக டிஃபால்ட். இப்போ சக்ஸஸ்ன்னு வர எல்லாமே கேஸ், அதாவது ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். 4 ஆப்ரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆப்ரேட்டர் தவிர்த்து எது என்டர் பண்ணாலும் அது ஃபெயிலியர். அப்போ அது எல்லாமே எங்கே போகணும்னா டிஃபால்ட் கேஸ்க்கு போகணும். நான் கொடுத்துருக்கிறதே 4 சிம்பிள் தான், 4 ஆப்ரேட்டர் தான். அதை தவிர்த்து நீ என்ன என்டர் பண்ணாலும் எரர் ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட்ன்றத இங்கே பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ டிஃபால்ட் முடிஞ்சோடனே பிரேக் ஆயிடணுன்றனால பிரேக் போட்டுரும். ஃபைனலாக ஹெச்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். அவுட்புட் என்ன வரும்னா இப்போ என்ட்ரான் ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமான்னு கேட்கும். இப்போ நான் ப்ளஸ் என்டர் பண்ணுறேன், 2 நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுமே நம்ம டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்தனால பாயிண்ட்ல தான் என்டர் பண்ணணும். 2.3 4.5. இப்போ 2.3 + 4.5 என்டர் பண்ணால் 2 ஆட் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து 6.8ன்னு வரும். அதுதான் இங்கே வந்துட்டு நம்ம கோட் இல்லாமல் கொடுத்தனால அந்த டேட்டாவே பிரிண்ட் ஆகும். கோட்டில் இருக்க அந்த சிம்பிள் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதான் வந்து சுவிட்ச் கேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லூப்பிங் வந்து பார்க்கலாம். லூப்புனா அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் லூப்பிங்கு. இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே லூப்பிங்கில் ஃபார் லூப்பில் வந்து ஏற்கனவே நம்ம சியில் பார்த்தது தான். ஃபார் லூப்பில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் 3 பார்ட் இருக்கும். இனிஷியலைசேஷன் பார்ட். இனிஷியலைசேஷனா ஒரு வேல்யூ ஒரு டேட்டா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது அந்த இனிஷியலைசேஷன். கண்டிஷன் செக்கிங் அப்படின்றது எங்கே முடியணும் அப்படின்றது தான் கண்டிஷன் செக்கிங். அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். அடுத்த டேட்டாவுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதாவது நம்ம யூனரி ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். அந்த யூனரி ஆப்ரேட்டரில் இருக்க அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டா, ப்ரீ டிக்ரிமெண்ட்டா, போஸ்ட் டிக்ரிமெண்ட்டா அப்படின்றதா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். இப்போ உள்ளே வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெட்டர் ஃபைல் போட்டுரும். ஐஓ ஸ்ட்ரீம் கோனியும் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஏ வேல்யூ இன்ட்டு ஏன் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஹோல் நம்பர் தான். இப்போ ஃபார் லூப்ல ஏ வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியாச்சு. எங்கே வரைக்கும் முடியணும்னா 10 வரைக்கும் முடியணும். வெறும் <10னா 9 வரைக்கும் தான் வரும். <= கொடுத்துருக்கனால கண்டிப்பாக 10 வரைக்கும் வரும். அடுத்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணோம், அப்புறம் தான் இங்கே இன்க்ரிமெண்ட்டே நடக்கும். இப்போ ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் 1னா 1 < 10 கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணும். ஏ வேல்யூ 1ன்றதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி விட்டுரும். உள்ள போய் இந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைன். அடுத்து நெக்ஸ்ட் லைன் ஒரு லூப் அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். மேலே போயிட்டு ஏ வேல்யூ இப்போ 2 மாறும். 2 < 10 கண்டிஷன் ட்ரூ. இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 இருக்கும். அந்த 2 தான் அகைன் மறுபடியும் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தா 2 தான் உள்ள போகும், இங்கே 3 இருக்கும்.
இப்போ 2 பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அகைன் மேலே போகும். ஏ வந்து 3 இருக்கும். 3 less than or equal to கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இங்க வந்து 3 உள்ள கொடுத்துட்டு இங்க 4 இருக்கும். அடுத்து அகைன் மறுபடியும் வரும். 4 பிரிண்ட் பண்ணும், 5 பிரிண்ட் பண்ணும், 6 பிரிண்ட் பண்ணும், 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து கண்டிஷன் 11 மாறும். 11 மாறும்போது 11 less than or equal to 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதனால லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஃபைனலா வந்து HCH போட்டு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா இந்த வேல்யூ ஆஃப் ஏஸ் 1 2 3 4 5 6 7 8ன்னு இந்த மாதிரி 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து ஃபார் லூப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒயில் லூப் வந்து பார்க்க போறோம். ஒயில் லூப் வந்து ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஒயில் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவோம். டூ ஒயில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவோம். ஒயில் லூப் வந்து உள்ள வரையிலேயே கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே அலோவ் பண்ணும். ஆனா டூ ஒயில் அப்படி கிடையாது. உள்ள அலோவ் பண்ணிட்டு வெளியில போகும்போது கண்டிஷனே செக் பண்ணும். அதனால ஒயில் லூப் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்றோம். டூ ஒயில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்றோம். இப்போ ஒயில் லூப்புக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். எப்பயும் போல ஒயில் கண்டிஷன் இங்கே கொடுத்துறோம். உள்ள வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெட்ரு ஃபைல் கொடுத்துறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஏ வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நான் டேட்டா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ லூப்ல போயிட்டு ஒயில் 1 less than or equal to 10 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை இங்கே கொடுத்தாச்சு. என்ன வரும்னா இந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னா பிரிண்ட் பண்ணும். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது அடுத்து வேற நெக்ஸ்ட் வரனால ஸ்லாஷ் என்ன. இப்போ நம்ம ஃபார் லூப்ல வந்து இங்க லாஸ்டா வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருப்போம். இங்கே கொடுத்துருப்போம். இதே ஒயில் லூப்ல எப்படி கொடுக்கணும்னா இங்கே கொடுக்க முடியாது. இங்கே ஒன்லி கண்டிஷன் மட்டும் தான் கொடுப்போம். எங்க கொடுக்கணும்னா லாஸ்டா வெளியில போகும்போது தான் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்பனா தான் அடுத்த நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷனை கொடுக்கல அப்படின்னா லூப் வந்து என்ன ஆகும், இன்ஃபைனிட் லூப்பா மாறிடும். அதாவது ஏ வேல்யூ 1 1 1 அப்படியே நிக்காம போயிட்டே பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அகைன் வந்து ஏ வேல்யூ 1 இருக்கும். 1 பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து 2 மாறும். மேலே போயில 2 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். 2 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 இருக்கும். 3 மேலே போகும். 3 பிரிண்ட் ஆகும். 4 வரும். 4 மேலே போகும். 4 பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அசைன் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபைனலா வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 11 மாறும். 11 மாறப்ப 11 less than or equal to 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். உள்ள போறப்பே அலோவ் கண்டிஷன் ஃபெயிலா போச்சுன்னா அலோவ் பண்ணாது. அதனால இது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்றோம். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா இந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இது ஒயில் லூப். இதே டூ ஒயில் லூப். டூனா செய்யின்னு அர்த்தம். கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ உள்ள போய் பிரிண்ட் பண்ணிடு. ஃபைனலா வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது டூ ஒயில். இப்போ இதுக்கு எப்பயும் போலையும் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெட்டர் ஃபைல் போட்டுரும். மெயின் ஃபங்க்ஷனு ஐ வேல்யூ 1 அதே ஒயில் லூப்ல இருக்க ப்ரோக்ராம் மாதிரியே தான். டூனா செய். இப்போ உள்ள வந்துடும். ஐ வேல்யூ என்ன இருக்கு 1 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைன். இப்போ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐ பிளஸ் பிளஸ்னா ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணும். அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ இங்கே 1 தான் இருக்கும். அடுத்து மேலே போறப்பதான் 2 மாறும். அப்போ 1 less than or equal to 10 ஆமா கண்டிஷன் ட்ரூ. அடுத்து பார்த்தோம்னா 2 மேலே போகும். 2 பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். மேலே போறப்ப 3 இருக்கும். இந்த மாதிரி அசைன் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அசைன் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருக்கும். 10 வரும். 10 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இங்கே மேலே முதல்ல பிரிண்ட் பண்ணிடும். 11 மாறும். 11 மாறப்ப என்ன ஆயிரும்னா கண்டிஷன் ஃபெயிலா போயிடும். அப்போ லூப்பை விட்டு வெளியில வந்துடும். அவுட்புட் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இதான் டூ ஒயில் லூப். அடுத்து பார்த்தோம்னா பிரேக் அப்படின்னா இதோட நின்றணும். இந்த கேஸோட நின்றணுன்றதுதான் பிரேக்கு. இதே கண்டினியூனா என்ன பண்ணும்னா அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு அடுத்த கேஸ் கண்டினியூ ஆகும். அதான் கண்டினியூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரேக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெட்டர் ஃபைல் போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். ஃபார் லூப்ல ஐ வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எங்கே முடியும்னா ஐ less than or equal to 10 அடுத்து ஐ பிளஸ் பிளஸ் கொடுத்துறோம். இஃப் கண்டிஷன் வந்து நான் என்ட்ரு பண்ணோம். இப்போ 1னா ஃபர்ஸ்ட் 1 வரும். அடுத்து 2 வரும். 1 இருக்கும்போது 1 = 5 இருக்காது. கண்டிஷன் ஃபெயில். அப்போ உள்ளே போகாம 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் போகும். அடுத்து 2 மாறும். 2 = 5 கண்டிஷன் ட்ரூ. 2 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 மாறும். 3 ஃபெயில் ஆகும். 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து 4 வரும். 4 ஃபெயில் ஆகும். 4 பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா 5 வரும். 5 = 5 கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ கண்டிஷன் ட்ரூனா உள்ள போய் என்ன ஆயிரும்னா பிரேக். இதோட நின்றணும் அப்படின்றனால பிரேக் ஆகிக்கிறோம். வெளியில போகும்போது
ஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் என்ன வரும்னா 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதே ப்ரோக்ராம் தான் கண்டினியூ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல ஹெட்ரு ஃபைல் கொடுக்குறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ ஃபார் லூப்பில் i = 1 i ≤ 10 i ++. இப்போது i = 5 கண்டினியூ. அதே ப்ரோக்ராம் தான். என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே வந்து பார்த்தோம்னா i = 5 கீழே பிரேக் இருக்கும். இங்கே அதே மாதிரி கண்டினியூ இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. என்ன கண்டிஷன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி i 1 இருக்கும். 1 உள்ளே வரும். 1 = 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ 1 பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைன். அடுத்து பார்த்தோம்னா லூப்பில் 2 வரும். 2 = 5 கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ 2 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன். அடுத்து 3 வரும். 3 = 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ஐயும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4 வரும். 4 பிரிண்ட் ஆகும். 5 வரும். 5 ஆகும்போது என்னன்னா கண்டினியூ பண்ணு அப்படின்ன உடனே பிரிண்ட் பண்ணாது. கண்டிஷன் ஃபெயிலாக போச்சுன்னா வெளில போய் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ ட்ரூ ஆகிறதுனால கண்டினியூ பண்ணு அப்படின்னோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணாமல் லூப்புக்கு மேலே போயிடும். அப்போ லூப்புக்கு மேலே போகும்போது 5 பிரிண்ட் பண்ணாது, 5 விட்டுரும். அடுத்து வந்து 6 வரும். 6 வரும்போது உள்ளே வரும். 6 = 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ இப்போ என்ன பண்ணால் 6 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் நெக்ஸ்ட் லைனு. அடுத்து 7 வரும். 7 = 5 கண்டிஷன் ஃபால்ஸ். 7 பிரிண்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் லைனு. அடுத்து 8 வரும். 8 = 5 கண்டிஷன் ட்ரூவா. எப்போ 8 பிரிண்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் லைன். அடுத்து 9 வரும். 9 = 5 கண்டிஷன் ட்ரூ. 9 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன். அடுத்து பார்த்தோன்னா 10 வரும். 10 = 5 கண்டிஷன் ட்ரூ. 10 பிரிண்ட் ஆகும். 11 வரும். 11 மேலே வரும்போது கண்டிஷன் வந்து ஃபெயிலாக போயிடும். அப்போ என்ன ஆகும்னா லூப் விட்டு வெளியில் வரும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். அதில் 5 மட்டும் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து கண்டினியூ. ஃபைனலாக ஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். அவுட்புட் என்ன வரும்னா 1 2 3 4 5 மட்டும் வராது. 5 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து கண்டினியூ. இவ்வளோதான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.